திரையில பார்த்த நடிகர் விஜய இப்ப தரையில முதலமைச்சர் விஜயாக பார்க்கின்றோம். ஆனா திரையில கதைச்ச டைலாக்களை இங்க சட்டமன்றத்தில் கதைக்கலாம் என்றது அவருக்கும் தெரியும். ஆனால் எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு துன்ற ஒரு பதிலும் அவர் சொல்லவே இல்லை. ஸோ அவர் எல்லாத்தையும் மௌனம் காத்து இன்ஸ்டாகிராமில் எழுதுறாருன்றதை உதயநிதின்ற குற்றச்சாட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த நிலையில் அவர் செய்த நல்ல விடயங்களும் பலதுண்டு. அதாவது அவர் கொண்டு வந்த புது சட்டங்கள் ஒரு குறுகிய காலங்களுக்குள்ள அவர் கொண்டு வந்த சட்டங்கள் மனதை தொட்ட சட்டங்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிச்சயமாக பிரயோசனப்படக்கூடிய சட்டங்கள். அதாவது முதலாவது 100 யூனிட் கரண்ட் இலவசம், அடுத்தது 717 பார் மூடப்பட்டது, எத்தனை குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டன. ஸோ அடுத்தது சிங்கப்பெண் படையணி, அந்த படையணி பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு படையணியை உருவாக்கினார்கள். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் 21 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு மதுபானம் வித்திங்களாக இருந்தால் அவங்களோட லைசன்ஸ் பிடுங்கப்படும். அதே நேரத்தில் நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ஸோ அது ஒரு உண்மையாக அதிரடி சட்டம், அருமையான சட்டம். இது எல்லாத்தையும் விட விசேட சட்டம் என்னென்னு பார்த்த மாதிரி இருந்தால், இனி யாராவது போதைப் பொருட்கள் வித்திங்களாக இருந்தால், அதாவது நீங்கள் போதைப்பொருள் வித்து பிடிபட்டால் உங்கள்கிட்ட வீடு இருந்தாலும் சரி, காணி இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்க சொத்தாக்கப்படும். அதாவது சொத்துக்களை புடுங்கப்படும் என்றத ஒரு அதிரடி சட்டமாக கொண்டு வந்தார். இது உண்மையாக வரவேற்கத்தக்க இந்த சட்டம். அதாவது நாடாளுமன்றத்தில் அமைதியாக இருக்கும் அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி உண்டு. அதாவது எப்படின்னு பார்த்தா, ஈழத்தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்து கொடுக்க சொல்லி. இது வாய்ப்பில்லை என்று ஈழத்தமிழர்களுக்கும் தெரியும். ஆனால் இதற்கு ஒரு பதில் கொடுத்தா ஈழத்தில் இருக்கிற உங்களுடைய ரசிகரும் உங்களுடைய பற்றாளர்களும், ஸோ புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற உங்களுடைய ரசிகரும் உங்களுடைய பற்றார்களும் ஒரு கொஞ்சமாவது மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களோட கருத்து இதற்கு என்ன, உங்களோட பதில் என்ன, உங்களோட நிலைப்பாடு என்ன? ஈழத்தமிழர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை பார்க்குற நீங்களும் உங்களோட கருத்துக்களை, ஆரோக்கியமான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.